வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 14th சாப்டர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். அதோட சொல்யூஷன் இங்கே என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கு ஈச் எல்லா சைட்ஸும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. PQRன்னு அதை நோட் பண்ணியிருக்கிறாங்க. சைட்ஸோட அளவு கொடுத்தாச்சு 2 சென்டிமீட்டர்னு. அப்போ அதோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னு என்ன, தமிழில் சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயரோட சுற்றளவு 4A, அதாவது பக்கம்னா அதோட சைடு தான் சொல்லுவோம், 4 பக்கம். அப்போ 4 ஆஃப் அ சைடு. த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 லென்த் ஆஃப் அ சைடு. இதுதான் ஃபார்முலா. அப்போ 4 × 2 சிம்பிளாக தான் இருக்கும். 4 2s are 8 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங்னா என்ன கேட்டிருக்காங்க, அது ஸ்கொயரா, அது என்ன சேஃப்னு பார்க்கணும். அதுக்கு என்ன ஈச் சைட்ஸு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். பெரிமீட்டருக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 4 சைட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு சைடோட அளவு கொடுத்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாமா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹேவிங் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு லென்த்தும் பெர்த்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன இருக்கும், இதான் ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 2 பெர்த் இருக்கும், 2 பிரெத் இருக்கும், 2 லென்த் இருக்கும். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் ஒரு ரெக்டாங்கிள்னா. அப்போ 2 லென்த்து 2 பிரெத்து. இதுதான் ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 × L + B, லென்த் ப்ளஸ் பிரெத்து. லென்த் ப்ளஸ் பிரெத்து தான் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேவா, 2 × லென்த் ப்ளஸ் பிரெத். ஓகேவா, நம்ம என்ன சொல்லுவோம், 2 × L + Bன்னு சொல்லுவோம். இப்போ எல்லா சம்லையும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட பெரிமீட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சம்முக்கு லென்த்து 16 மீட்டர், 16 சென்டிமீட்டர், லென்த்து 16 சென்டிமீட்டர், பிரெத்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்தாச்சு. இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 × லென்த் ப்ளஸ் பிரெத் அப்படின்னு ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபார்முலாவை எப்பவும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்போ 2 × 16 + 10. ஓகேவா, 16 + 10, 16 + 10 ஆட் பண்ணால் 26. 2 × 26 52. 26 2s are 52, 52 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஓகேவா, இப்போ சம் பி பார்க்கலாமா? இப்போ சம் பி பாருங்கள். லென்த் 28 சென்டிமீட்டர், பிரெத்து 12 சென்டிமீட்டர். த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 × L + B, 2 × 28 + 12. 28 12 ஆட் பண்ணால் 40, 2 × 40 80. 80 சென்டிமீட்டர் தான் என்னது சம் பியோட ஆன்சர். சேம் ப்ரொசீஜர் தான் சி அண்ட் டியோட சம்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிள் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிள்ஸோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது, 2 × L + B. அப்போ லென்த் 4 மீட்டர், பிரெத்து 3 மீட்டர். அப்போ 4 + 3 7 மீட்டர். அப்போ 2 × 7 14 மீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். சம் டி பாருங்கள். லென்த்து 2.5 மீட்டர், பிரெத்து 1.75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எழுதிடணும். 2 × L + B ஒரு தடவை எழுதணும். இது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். திரும்ப திரும்ப அந்த ஒரே ஃபார்முலா, அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்லேயே ஒரு 4 சம்ஸ் போடுறோம். இது மாதிரி நீங்கள் நிறைய லென்த்து பிரெத்து எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ஸ்பீடாகும், நம்மளோட ஃபார்முலா மெமரைஸ் ஆகும். ஓகேவா, 2 × L + Bனா 2.5 × 2.5 + 2 × 2.5 + 1.75 மீட்டர். அப்போ 2 × இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 2.5 1.75. உங்களுக்கு இந்த டெசிமலில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் தெரியும் தானே. இப்போ 2.5னா 2.50 கீழே 1.75 போட்டு ஆட் பண்ணணும். அப்போ 5 0 ஆட் பண்ணும்போது 5 வரும். 7 + 5 ஆட் பண்ணும்போது 12 வரும். அப்போ 2 இங்கே போட்டுட்டு 1 முன்னாடி இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிப்பீங்க. 2 + 1 3, 3 + 1 4ன்னு ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டையும் எழுதி தனியாக கூட்டி பாருங்கள். 4.25ன்னு வரும். சாரி, 4.25 அப்படின்னு வரும். அப்போ 2 × 4. அப்போ 2 × 4.25 அப்படிங்கிறது மல்டிபிள் பண்ணணும். 5 2s are 10னா 0. அடுத்து 2 2s are 4. 4 + 1 5. அப்போ 50ன்னு இருக்கும். 2 டெசிமல் தள்ளி தானே புள்ளி வச்சுருக்கிறோம். அடுத்து 4 2s are 8. அப்போ 8.50ன்னு வரும். லாஸ்ட்டில் 0 போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ 8.5 மீட்டர். புரியுதா உங்களுக்கு? தனியாக எழுதி பெருக்கி பாருங்கள். ஏன் நான் எழுதி பெருக்கி காமிக்கிறேன்னா, இந்த மாதிரி சிம்பிளானதுனால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படியே வீடியோ பார்த்து அப்படியே எழுதிடக்கூடாது நோட்டில். நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இங்கே 2.50 கீழே 1.75ன்னு போட்டு ஆட் பண்ணுங்கள்.
4.25 வருதான்னு பாருங்கள். 4.25 மல்டிபிள் பண்ணுங்கள் 2ஓட. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதை ஒரு ஹோல் நம்பராக வச்சுக்கிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 850 வரும். 2 டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும், வச்சிங்கன்னா 8.5 மீட்டர்னு வரும். அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் நம்ம அங்கிட்ட ஜீரோலாம் போடணும்னு அவசியமே இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? 8.5 மீட்டர். இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வருதான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சம் தேர்ட் பார்க்கலாம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஹூஸ் சைட்ஸ் மெஷர். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட எந்த சைடை நம்ம மெஷர் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவோம், ஈச் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே. அப்போ அதை கொடுத்துருக்க ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 4 சைடுக்கும் நம்ம ஆன்சர் எழுதிடுவோம். இப்போ 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 × 15 60 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 4 × 25. அப்போ 4 × லென்த் ஆஃப் அ சைடு, அதான் ஃபார்முலா நம்மளுக்கு. அப்போ 4 × 25 100 சென்டிமீட்டர். ஓகேவா? 11 மீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா 4 × 11 4 11 சார் 44 மீட்டர். 17.5 மீட்டர் கொடுத்தாச்சுன்னா 4 சைடுக்கும் என்ன இருக்கும், ஈக்குவல் தான். அப்போ 4 × 17.5 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 5 4 சார் 20, ரிமைண்டர் 2 இருக்கும். 7 4 சார் 28, 28 + 2 30, ரிமைண்டர் 3 இருக்கும். 1 4 is 4, 4 + 3 7. அப்போ 70 மீட்டர். ஓகேவா? 1 டெசிமல் தள்ளி தான் புள்ளி வைக்கணும், புள்ளி வச்சா 70.0ன்னு வரும். ஸோ 70 மீட்டர்னு ஹோல் நம்பராக எழுதிக்கலாம். இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா, உங்களால் மல்டிபிள் பண்ண முடியுதா, உங்களால் ஆட் பண்ண முடியுதா டெசிமல்ஸை அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ். 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழே வந்து சில ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், அதுக்கான பெரிமீட்டர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 15 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்னது, 3 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அப்போ ஒரு சைடு கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர். அப்போ 3 சைடும் சேம் தானே, 15 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 × 15 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா எழுதணும், சொல்யூஷன் எழுதணும்னா அதுக்கான ஃபார்முலா த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 3 × லென்த் ஆஃப் சைடு அப்படின்னு எழுதணும். 3 × 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஓகேவா? 3 × 15 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும், கண்டிப்பாக ஃபார்முலா எழுதணும். ஈக்குவலேட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா 3 × லென்த் ஆஃப் அ சைடு. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், எ ட்ரையாங்கிள் ஆஃப் அ சைடு 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர்னு 3 சைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்னது, 3 வேறு வேறு பக்கம் உள்ள ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது அசம பக்க முக்கோணம் தமிழில் சொல்லுவோம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவோம், A + B + C, அதான் ஃபார்முலா. 3 பக்கத்தையும் ஆட் பண்ணி எழுதிடுவோம், அவ்வளோதான் அது அதோட பெரிமீட்டர். ஓகே, அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் 3 சைட்ஸையும் ஆட் பண்ணி எழுதுனா முடிஞ்சிடுது. இதை இப்படியும் சொல்லுவோம், லென்த் × பிரெத் × ஹைட்டுன்னு சொல்லுவோம். அப்போ 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது 3 ஆட் பண்ணி எழுத போகிறோம். 6 + 8 + 10 = 24 சென்டிமீட்டர். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சம் சி பார்க்க. an isosceles triangle with 2 equal sides 5 cm and the third side 9 cm. isosceles triangleனா என்னது, இரு சம பக்கம் முக்கோணம். ரெண்டு பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்கும், மூணாவது பக்கம் வேறையாக இருக்கும். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். the perimeter of isosceles triangleோட பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தோம்னா சைடு 1 சைடு 2 பேஸ். இப்போ சைடு 1 சைடு 2 ஈக்குவல் சொல்லிட்டாங்களா, ஈக்குவல் சைட்ஸ் 5 சென்டிமீட்டர்னு. தேர்ட் சைடு 9 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, அதான் பேஸு. அப்போ 5 + 3 சைடையும் ஆட் பண்ணி எழுதிடணும், அவ்வளோதான். 5 + 5 + 9 = 19 சென்டிமீட்டர், அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சதா? இப்போ சம் டி பார்த்தோன்னா த ரெகுலர் பென்டகன் ஆஃப் சைடு 16 சென்டிமீட்டர். அப்போ ரெகுலர் பென்டகன்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு 5 சைட்ஸ் உள்ளது தான் பென்டகன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா எழுதிடணும். த பெரிமீட்டர் ஆஃப் ரெகுலர் பென்டகன் = 5 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 5 × கொடுத்த சைடை மல்டிபிள் பண்ணி எடுத்துடணும். 5 × 16 சென்டிமீட்டர் = 16 5s are 80 சென்டிமீட்டர். இந்த ரெகுலர் ஹெக்ஸாகான் வந்து 12 சென்டிமீட்டர். பென்டகன்னா 5 சைட்ஸு, ஹெக்ஸாகான்னா 6 சைடு இருக்கும். த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் ஹெக்ஸாகான் = 6 × லென்த் ஆஃப் அ சைடு. அதான் ஃபார்முலா எழுதி ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். 6 × 12 சென்டிமீட்டர் மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். 12 6 are 72 சென்டிமீட்டர். ஓகேவா? வாங்க நம்ம 5th சம் பார்க்கலாம். 5th சம் பார்த்தோன்னா ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த லார்ஜஸ்ட் பெரிமீட்டர். கொடுத்துருக்கிறதுல எது வந்து இருக்கிறதுல பெரிய பெரிமீட்டராக இருக்கும் அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
சேம் இங்கே பாருங்கள் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சைடு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். ஆல்ரெடி நம்ம ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்த்தாச்சு. 3 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 3 பக்கத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அப்போ 3 × 20 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். 23 சார் 60. அப்போ 60 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. இப்போ கொடுத்துருக்கறதுல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட அளவு 60 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு ஸ்கொயருக்கு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 4 × லென்த் ஆஃப் அ சைடு. இப்போ 4 × 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு 60 சென்டிமீட்டர், ஸ்கொயருக்கு 40 சென்டிமீட்டர். நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரெகுலர் பென்டகன் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பென்டகனும் நம்மளுக்கு தெரியும் 5. ஓகேவா? 5 சைட்ஸ்னால 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பென்டகனுக்கு 5 சைட்ஸ்னு தெரியும். அப்போ ஃபார்ம் த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெகுலர் பென்டகன் ஈக்குவல் டு 5 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 5 × 7 சென்டிமீட்டர்னா 7 5 35 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அடுத்து இந்த ரெகுலர் ஹெக்ஸாகன் ஆஃப் அ சைடு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கும் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ஹெக்ஸாகன் ஈக்குவல் டு 6 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ 6 × 5 சென்டிமீட்டர்னா 5 6 ஆர் 30 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பென்டகன், அடுத்து ஒரு ஹெக்ஸாகன். நம்மளுக்கு இதில் எது லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் ஹேர் லார்ஜஸ்ட் பெரிமீட்டர். ஏன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு தான் 60 சென்டிமீட்டர் வந்துச்சு. ஸோ அதுதான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் கொண்ட ஷேப்பு. ஸோ அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹேட் அ லார்ஜஸ்ட் பெரிமீட்டர் சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். 6th சம் தான் பார்க்க போகிறோம். The perimeter of a square plat is 40 meter. Find the length of one side of this plat. இப்போ ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க 40 மீட்டர்னு. இது வரைக்கும் நம்ம பெரிமீட்டர் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இங்கே பெரிமீட்டர் கொடுத்தாச்சு. சுற்றளவு ஒரு ஸ்கொயர் பிளாட்டோட சுற்றளவு 40 மீட்டர். அப்போ ஒரு சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் திஸ் பிளாட்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். 4 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது? லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். இப்போ பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பிளாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4x ஈக்குவல் டு 40. ஏன்னா நம்மளுக்கு லென்த் ஆஃப் அ சைடு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். அப்போ 4x ஈக்குவல் டு 40. எக்ஸ் ஈக்குவல் வைக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைடில் ஆயிரும். அப்போ 45 4 ஆயிரும். 1 4 is 4, 10 4s are 40. அப்போ 10 மீட்டர். அப்போ ஒன் சைடோட ஃப்ளாட்டோட ஒரு சைடு எவ்வளவு? the length of one side of this plat. The length of one side of this plat equal to 10 meter. ஓகேவா? இப்போ 7th sum பார்த்தோம்னா the length of the ribbon used to stick on all sides of the regular pentagon is 150 cm. Find the length of one side of the pentagon. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பென்டகன் கொடுத்துருக்காங்க. பென்டகனில் வந்து ஒரு ரிப்பன் எடுத்து அந்த எல்லா பென்டகனோட சைட்ஸ், பென்டகனுக்கு எத்தனை சைட்ஸு? 5 சைட்ஸ். அந்த 5 சைட்ஸில் என்ன பண்ணுறாங்க? ஸ்டிக் பண்ணிடுறாங்க, ஒட்டிடுறாங்க. அப்போ ஒட்டும் போதுன்னா அப்போ அது சுற்றளவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெரிமீட்டர்ன்ற வேர்டே வரல. அப்போ சுற்றி ஒட்டுறாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸ்டிக் ஆல் த சைட்ஸ், எல்லா சைட்ஸ்லேயும் ஒட்டுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுதான் பெரிமீட்டர். 150 சென்டிமீட்டரா. இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஒன் சைட் ஆஃப் த பென்டகன் கேட்டிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் பென்டகன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 5 × லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ கெட் லென்த் ஆஃப் ஒன் சைடை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறப்போ கிவன் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெகுலர் பென்டகன் எவ்வளவு? 150 சென்டிமீட்டர். அப்போ 5x ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர். எக்ஸை மட்டும் வச்சுட்டு 5 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆயிரும். 1 5 is 5, 3 5s are 15, 0 35s are 150. அப்போ 30 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் அ பென்டகன் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? புரிஞ்சதா சிலமே? இப்போ சம் 8 பார்க்கலாமா? இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா 2 side of a skeleton triangle measure 15 cm and 12 cm. If the perimeter of the triangle is 40 cm, find the length of the third side ன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது சைடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா skeleton ட்ரையாங்கிளுக்கு 3 வேறு பக்கம் உள்ள ட்ரையாங்கிள் இது. அப்போ நம்மளுக்கு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். a + b + c. இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தேவையான சைடு தேர்ட் சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். எல்லா ட்ரையாங்கிள்ஸோட சைடையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ 15 + 12 ப்ளஸ் தெரியாத ஒரு சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம் ஈக்குவல் டு 40. அப்போ இதை ஆட் பண்ணோன்னா 27 + x ஈக்குவல் டு 40. 27 ப்ளஸில் இருக்கிறனால ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸில் ஆயிரும். 40 - 27னா 13. x ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் சொல்யூஷன் எழுதிடணும். ஓகேவா சிலமே? புரிஞ்சதா? 9th சம் பார்க்கலாம். There are 3 ribbons, each of the length 240 cm. They are used to stitch along the sides
of 3 burners as shown below. Find the length of a side each banner. ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு 3 பேனர் டைப்பில், அதாவது ட்ரையாங்கிள் சைஸில் ஒன்று, ஸ்கொயரில், ஹெக்ஸகனில், அந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 ரிப்பன் ஒரே மாதிரியான லென்த்தில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களாம். அப்போ பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த 3 பேனரோட லென்த்தையும் சுற்றி ஸ்டிச் பண்ணுறாங்க. பெரிமீட்டர் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் கேட்குறாங்க. இப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 3 × லென்த் ஆஃப் த சைடு. ஃபஸ்ட்டு சம்மனக்கில் நமக்கு சொல்யூஷன் எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதணும். கிவன் த ரிப்பன் லென்த் வந்து 240 சென்டிமீட்டர்னு. அப்போ அதுதான் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? 3 × லென்த் ஆஃப் த சைடு. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த் ஆஃப் அ சைடு. அப்போ ஈச் சைடு ஒரு சைடும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ லென்த் ஆஃப் அ சைடுன்னு எடுத்து அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். இப்போ ஃபார்முலா என்னது? 3 × லென்த் ஆஃப் த சைடு. ஸோ 3x = 240 சென்டிமீட்டர். ஓகே, 240 சென்டிமீட்டர். அப்போ x = 240 / 3. 1 3 is 3, 8 3s are 24, ஸோ 80 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ ஒன் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேனரோட ஒன் சைடு, ட்ரையாங்கிள் பேனரோட ஒன் சைடு வந்து என்னது? 80 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து ஸ்கொயர் சேஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயருக்கு நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு தெரியும்? 4 × லென்த் ஆஃப் த சைடுன்னு தெரியும். அப்போ அந்த லென்த் ஆஃப் த சைடை என்னன்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் த ரிப்பன் லென்த் வந்து 240 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 240 சென்டிமீட்டர். அப்போ 4x = 240 சென்டிமீட்டர்னு எழுதுவோமா? அப்போ x = 240 / 4. 1 4 is 4, 6 4s are 24, ஸோ 60 சென்டிமீட்டர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், ஒரு ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகனுக்கு நம்மளுக்கு தெரியும் 6 சைட்ஸ் இருக்குன்னு. ஸோ 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ஹெக்ஸகன் என்னது? 6 × லென்த் ஆஃப் அ சைடு. நம்மளுக்கு லென்த் ஆஃப் அ சைடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் சைடை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். கிவன் வந்து த ரிப்பன் லென்த் வந்து 240 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ 6x = 240 சென்டிமீட்டர்னு எழுதுவோமா? அப்போ x = என்ன வரும்? 240 / 6. 1 6 is 6, 4 6 are 24, ஸோ 40 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி திரும்ப ஒரு ட்ரையாங்கிளுக்கு, ஸ்கொயருக்கு, ரெக்டாங்கிளுக்கு, ஹெக்ஸாகன், பென்டாகன், இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ்க்கும் நம்ம திரும்ப பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்மளுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும். திரும்ப செஞ்சு பார்க்குறது மூலமாக நம்மளால் சிம்பிளிஃபிகேஷன், மல்டிப்ளிகேஷனாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். அதனால் வீடியோவில் சம்ம பார்த்துட்டு நீங்களாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேவா, இப்போ சம் 10 பார்க்கலாமா? The length and breadth of 4 rectangles are given below. Find their perimeters. What do you infer from the answer? என்ன சொல்லியிருக்காங்க? 4 ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டோம். நீங்கள் பெரிமீட்டர்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே என்ன அந்த பெரிமீட்டர்ஸ், 4 ரெக்டாங்கிள்ஸ்க்கான பெரிமீட்டர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா தெரியும், 2 × L + B, அதாவது லென்த் ப்ளஸ் பிரெத். அப்போ லென்த் என்னது? 11 சென்டிமீட்டர், பிரெத் 4 சென்டிமீட்டர். 11 + 4 15, 2 15s are 30 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து பி சம் பார்த்தோன்னா, லென்த் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள்ஸோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னன்னா 2 × L + B. அப்போ 2 × 8 + 7, 8 + 7 15, ஸோ 15 2s are again 30 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ சம் சி பார்த்தோம்னா, லென்த் 14 சென்டிமீட்டர், பிரெத் 1 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா? 2 × L + B, 2 × L 40 சென்டிமீட்டர், அதாவது L 14, லென்த் 14 சென்டிமீட்டர், பிரெத் 1 சென்டிமீட்டர். 14 + 1 15, 2 15s are 30 சென்டிமீட்டர். எகைன் 30 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் வருது. அடுத்து சம் டி பார்த்தோம்னா, லென்த் 10 சென்டிமீட்டர், பிரெத் 5 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 × L + B ஃபார்முலா, 2 × 10 + 5 15, 15 2s are 30 சென்டிமீட்டர். அப்போ இந்த கொடுத்துருக்க 4 ரெக்டாங்கிள்ஸும் என்ன ஆகுது? 30 சென்டிமீட்டர் தான் ஆன்சர் வருது. ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம்? 4 ரெக்டாங்கிள்ஸோட பெரிமீட்டர் சேம்னு சொல்ல போகிறோம். தேர் பெரிமீட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா, 11th சம். Surabhi wants to seal the lid of a rectangular box with tape. Find the length of the tape required if the length and the breadth of the lid are 25 cm and 12 cm respectively. ஓகேவா, என்ன சம் சொல்லியிருக்கிறாங்க? சுரபி வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு
பாக்ஸோட லிட்டுக்கு ஸ்டீலில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, டேப் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த டேப்போட ரெக்யர்ட் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த லிட்டுனா அந்த மூடியை சுற்றி, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் மூடியை சுற்றி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, டேப் பண்ணுறாங்க, அதாவது ஒட்ட போகிறாங்க. இஃப் த லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலருக்கு ஃபார்முலா என்னது, 2 × L + B. 2 × லென்த் ப்ளஸ் பிரெத் தான் ஃபார்முலா. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட் எழுதணும். கிவன் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் லிட்டுக்கு ஒட்ட வேண்டிய டேப்புக்கான லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 25 சென்டிமீட்டர் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் லிட்டு வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தேவை, சுரபி வந்து அந்த லிட்டுக்கு வந்து சீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா, டேப் ஒட்டி. அப்போ அந்த சீல் பண்ணணும்னா அதுக்கு என்ன லென்த் வேணுமோ அதுதான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். அப்போ அதை எப்படி எடுத்துக்கணும், லெட் த லென்த் ஆஃப் த டேப்பை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல் = 2 × லென்த் ப்ளஸ் பிரெத். அப்போ x = 2 × L. லென்த் என்னது 25 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ 25 + 12 37. 37 × 2 74 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் த டேப் 74 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ 12th சம் பார்த்தோன்னா, த கார்பெண்டர் வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் அ ஸ்டீல் ஃப்ரேம் ஆன் த 4 சைட்ஸ். 4 சைடும் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணணும். எதோட 4 சைடு, ஆஃப் த டாப் ஆஃப் த டேபிளோட 4 சைடும் ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணணுமா. இஃப் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த டேபிள்ஸ் ஆர் 2.5 மீட்டர் அண்ட் 1.75 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்டீல் ஃப்ரேம் ரெக்யர்டு. என்ன சொல்லிட்டாங்க, கார்பெண்டர் வந்து டேபிளுக்கு ஸ்டீலில் ஃப்ரேம் பண்ணணுமா. அப்போ அதோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு அந்த டேபிளோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளை அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் கிவன் த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் த லென்த் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும்ல, ஆஃப் அ டேபிள் 2.5 மீட்டர். ஸ்டீல் ஃப்ரேம் எதுக்கு பண்ணணும், டேபிளுக்கு. அதோட பிரெத் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.75 மீட்டர். அப்போ லெட் த லென்த் ஆஃப் த ஸ்டீல் ஃப்ரேமை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு டோட்டல் லென்த் அந்த ஸ்டீல் ஃப்ரேம் மொத்தத்துக்கான விஷயம் பெரிமீட்டர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல் = 2 × L + B. x = 2 × 2.5 + 1.75. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 4.25 வரும். 4.25 × 2 8.5 மீட்டர். ஓகேவா. அப்போ த லென்த் ஆஃப் த ஸ்டீல் ஃப்ரேம் வந்து 8.5 மீட்டர்னு சொல்யூஷன் எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா. 13th சம் பார்த்தோன்னா, அம்மு வாண்ட்ஸ் டு டெக்கரேட் a photo frame with a metal strip. If the length and the breadth of the photo frame are 55 cm and 42 cm respectively, find the length of the strip required. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிற அம்மு அதுக்கு ஒரு மெட்டல் ஃப்ரேம் பண்ண போகிறா. அதோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிப் தேவைப்படுது, அந்த மெட்டல் ஃப்ரேம்க்கான ஸ்ட்ரிப்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் த ஃபோட்டோ ஃப்ரேம் லென்த் வந்து 55 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 42 சென்டிமீட்டர். நம்மளுக்கு தேவையானது இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிப்பு. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிற போகிறோம். அப்போ த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, 2 × L + B. அப்போ 2 × 55 + 42 97. ஸோ 2 × 97 = 194. 7 2s are 14, remainder 1, 9 2s are 18, 18 + 1 19. அப்போ ஆன்சர் என்னது, இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிப் வந்து 194 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ 14th சம் பார்த்துடலாமா. என்ன கேட்டிருக்காங்க, 6 ரோஸ்க்கு போடணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ த ரெக்யர்ட் த லென்த் ஆஃப் த வயர் என்னது, 6 × 56. 56 6 are 336 மீட்டர். 6 6 are 36, ரிமைண்டர் 3, 5 6 are 30, 30 + 3 33. அப்போ 336 மீட்டர் அப்படின்றத சொல்யூஷன் எழுதிடணும். ஓகேவா. 15th சம் பார்க்கலாம். Which costs more fencing near rectangular field of a length and breadth 18 meter and 12 meter respectively, or fencing a square field of side 30.5 meter? The cost of fencing is ₹15 per meter. இது புரியுதா உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்கொயருக்கு ஒரு சைடோட அளவு கொடுத்தாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 2 ஃபீல்டையும் ஃபென்சிங் பண்ண போகிறாங்களாம். ஃபென்சிங்க்கு பெர் மீட்டருக்கு ₹15 காஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எந்த ஃபீல்டு வந்து அதிகமான காஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. விச் காஸ்ட் மோர் ஃபென்சிங்கை சொல்லியிருக்காங்களா, எது வந்து ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அதிகமான சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம சொல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் தெரியணும், ஸ்கொயரோட பெரிமீட்டர் தெரியணும். ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 × L + B, 2 × 18 + 12, 18 + 12 30, 2 × 30 60 மீட்டர். அப்போ ரெக்டாங்குலரோட ஃபீல்டு பெரிமீட்டர் வந்து 60 மீட்டர். அதோட ஃபென்சிங் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 60 × ₹15. ஸோ 60 × ₹15 மல்டிபிள் பண்ணால் 15 6 90. ஸோ 60னால 900. ஓகேவா, ₹900 வந்து ரெக்டாங்குலர் ஃபீல்டை ஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஆகுது. ஓகேவா, அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் பார்த்துடலாம். ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4 × லென்த் ஆஃப் சைடு. அந்த ஸ்கொயரோட ஃபீல்டுக்கு ஒரு சைடு 30.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ 4 × 30.5 மீட்டர். அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும், 122 மீட்டர்னு ஆயிடுது. அப்போ அதுக்கு த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் பார்த்தோன்னா 122 × ₹15 மல்டிபிள் பண்ணோன்னா ₹1830 வருது. அப்போ இருக்கிறதுலே ஃபென்சிங் பண்ணுறதுக்கு அதிகமான காஸ்ட் ஹேண்டில் பண்ணுற ஃபீல்டு என்னென்னா ஸ்கொயர் தான். த ஸ்கொயர் ஃபீல்டு ஃபென்சிங் இஸ் மோர் காஸ்ட். ஓகேவா, த ஸ்கொயர் ஃபீல்டு ஃபென்சிங் இஸ் மோர் காஸ்ட். ஃபைண்ட் அவுட் ஹூ வாக்டு மோர் டிஸ்டன்ஸ். அப்படிங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாரோட வாக்கிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அதிகமாக நடந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கணக்கு பார்க்கலாம். மஞ்சு வாக்டு அரவுண்ட் அ ரெக்டாங்குலர் ஃபீல்டு. அதோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க 75 மீட்டர் அண்ட் 65 மீட்டர். அதே மாதிரி ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் தீபா வாக்டு அரவுண்ட் அ ஸ்கொயர் ஃபீல்டு ஆஃப் அ சைடு வந்து 72 மீட்டர். தீபாவும் மஞ்சுவும் வாக் பண்ணுறாங்க. யார் அதிகமான தூரம் வாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B, 2 × லென்த்தும் பிரெத்தும் சைட்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க 75 + 65. ஆட் பண்ணோன்னா 140, 140 × 2 280, 280 மீட்டர். அப்போ மஞ்சு வாக்கில் 280 மீட்டர் அவங்க வாக் பண்ணியிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4 × லென்த் ஆஃப் சைடு, ஸ்கொயருக்கு லென்த் ஆஃப் த சைடு சம்மில் 72 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 72 மல்டிபிள் பண்ணால் 288 மீட்டர். தீபா வாக்குடு 288 மீட்டர். யார் அதிகமாக வாக் பண்ணியிருக்காங்க, மஞ்சு 280 தான், தீபா 288. ஸோ தீபா வாக்குடு மோர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்படின்னு சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம இந்த 14th சாப்டரில் பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் 14.1 அப்படின்ற எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 14.2 அந்த எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சம் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் given that the area of one small square is 1 square unit ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய ஃபிகர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதில் கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அதுக்குள்ளே சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக இருக்குது. இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு கிராஃப் சீட் மாதிரி இருக்குது. அந்த கிராஃப் சீட்டில் சின்ன சின்ன ஷேப்ஸாக அவங்க வரைஞ்சிருக்காங்க. அந்த ஷேப்ஸ்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதோட ஏரியா என்ன அப்படின்றதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட பரப்பளவு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1 small square is, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்கொயர் வந்து 1 square unitன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு அலகுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் புக்கில் அந்த சம்மை எடுத்துக்கோங்க. புக்கில் அந்த சம்மை எடுத்திங்கன்னா ஒரு கிராஃப் சீட் மாதிரி இருக்குது. அந்த கிராஃப் சீட்டில் ஒரு ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஆனால் இது கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அதோட பிரெத் வந்து எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. லென்த்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, லென்த் வந்து 8 யூனிட்ஸ் இருக்குது, பிரெத் வந்து 7 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ இதோட ஏரியா பார்த்தோன்னா லென்த்தும் பிரெத்தும் வேறு வேறையாக இருக்கனால என்னதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம், ரெக்டாங்கிள். ஆனால் பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது, அது ரெக்டாங்கிளாக இருக்குது. வேறு வேறு யூனிட் இருக்கா, லென்த்து 8 யூனிட்ஸ் இருக்குது, பிரெத்து 7 யூனிட்ஸ் இருக்குது.
அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னு L இன்ட்டு பி. அப்போ 8 இன்ட்டு 7, 8 7s are 56. 56 ஸ்கொயர் யூனிட்னு நம்ம சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இன் 56 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்கள், இந்த மாதிரி சேஃபில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதை ஸ்கொயரை மட்டும் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு இதில் வந்து ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சேஃபே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயரை மட்டும் கவுண்ட் பண்ணி அந்த ஸ்கொயருக்கான ஏரியா மட்டும் பார்க்கணும். இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் எல்லாமே ஒரு யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயருக்கான யூனிட்டை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணாலே நம்ம அத்தனை யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயர் கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 28. ஓகேவா? 28 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதாவது ஃபுல்லி ஸ்கொயர். அப்போ என்ன எழுதணும்னா அந்த ஏரியா பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 இங்கே ஒரு ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. 3 4 5 6 7 8. அப்போ எத்தனை ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது? 8 ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து 8. அப்போ ஆஃப் இன்ட்டு 8. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணனா 1 2 is to 4 2s are 8. அப்போ 4 ஸ்கொயர் யூனிட். அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் ஏரியா என்னது? 28 + 4 32 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு ஆன்சர் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும்தான் என்னதுன்னா லென்த்தும் பிரெத்தும் வேறு வேறையாக இருக்குது. அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயரோட கவுண்டிங் டோட்டல் கவுண்டிங் நம்ம பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கோம்னா லென்த்தில் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, லென்த்தும் 7 பிரெத்தும் 7 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த ஸ்கொயர்ஸையும் கவுண்ட் பண்ணி அத்தனை யூனிட்ஸ்னு எழுதிடுவோம். ஆனால் இங்கே லென்த்து வேறு இருக்குது. 8 ஸ்கொயர்ஸ் இருக்குது. பிரெத்து 7 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 7 லைன் இருக்குது. 7 ரோஸ் இருக்குது. அப்போ அதனால என்ன பண்ணுறோம்? அதை மல்டிபிள் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த ஷேப்ஸ்லலாம் என்ன பண்ணுறோம்? அந்த ஸ்கொயரோட கவுண்டிங்கை மட்டும் கவுண்ட் பண்ணி ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் பாருங்கள். இந்த ஃபிகரில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ உங்கள் புக்லேயே இருக்க அந்த புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் அப்படியே அந்த பிக்சர் தான் நான் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்கொயரை கரெக்டாக கவுண்ட் பண்ணணும். இங்கே இது ஆஃப் ஸ்கொயர். அப்போ ஃபுல் ஸ்கொயர் மட்டும் தான் காணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 வருது. ஓகேவா? அப்போ 38 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ ஏரியா கவர்ட் பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து 38 யூனிட்ஸ். அடுத்து ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 இங்கே ஒன்று இருக்குது. 5 6 இருக்குது. அப்போ ஆஃப் இன்ட்டு 6 1 2 is to 3 2s are 6ன்னு பண்ணுவோம். அப்போ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. அப்போ டோட்டல் வந்து 38 + 3 41 ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்க சேஃபில் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம். அதில் இந்த மாதிரி ஹாஃப் ஸ்கொயர்ஸ்லாம் இருக்குது, அது தனியாக கவுண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஷேப்பில் பாருங்கள் எத்தனை ஃபுல் ஸ்கொயர் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன எழுதணும்? ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ்னு எழுதணும். அதில் 16 இருக்குது. அப்போ 16 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹாஃப் ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கே தெரியும். கவுண்ட் பண்ணும்போது 1 2 இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 5 இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 2.5 வருமா? சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is to 2.5s are 5. அப்போ 16 + 2.5 18 + 5 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த பிக்சரில் எல்லாமே ஸ்கொயர்ஸ். எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஏரியா எழுதணும்? அப்போ ஏரியா கவர்டு பை 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளவு? ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்மளை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கொயரை கவுண்ட் பண்ணி எழுதுங்கன்னு தான் நம்மளை அதுக்கான ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப்ல இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர்ஸ் தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஹாஃப் ஸ்கொயர் எத்தனை கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள்? 8. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 ஸ்கொயர் வரும். அப்போ 5 + 4 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சம் ஜி மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகருக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி எழுதணும். நீங்கள் புக்கில் பார்த்தா அந்த ஃபிகரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உள்ளே இருக்கிற ஸ்கொயரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடது எல்லாமே ஈவன் ஸ்கொயராக இல்லை. அதில் கிராஃப் ஷீட்டில் நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அது சேஃப் தெரியணுன்றதுக்காக வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணும்போது
ஃபுல் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுறோம், அடுத்து ஹாஃப் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி அந்த முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்கொயராக கவுண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னால் என்னது? இது ஆஃப் ஸ்கொயர். இந்த ஆஃப் ஸ்கொயர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக கவுண்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஸ்கொயர்ஸ் 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 22 ஸ்கொயர் ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து 10 ஸ்கொயர் இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 5 2 10 சிம்பிளிஃபை பண்ணால் 5 ஸ்கொயர்ஸ் ஆகுது. அப்போ டோட்டல் ஏரியா என்னது? 22 + 5 27 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் இந்த பிக்சருக்கான ஏரியா. ஓகேவா? நம்மளாம் அதான் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? 1 ஸ்கொயர் 1 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹச் சம் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபுல் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற ஸ்கொயர்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஸ்கொயர்ஸ். 1 2 3 4 5 6. அப்போ ஸ்கொயர் ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஸ்கொயர் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து ஆஃப் ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ 1/2 × 12னா 1 2 is 2 6 2s are 12. அப்போ 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 6 + 6 டோட்டல் ஏரியா என்ன வருது? 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஐ சம்மில் இருக்கிற ஃபிகர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர்ஸ் தான். இதில் ஹாஃப் ஸ்கொயரே கிடையாது. அப்போ மொத்தமாக எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அது டோட்டல் ஏரியான்றது அர்த்தம். அப்போ எல்லா ஸ்கொயர்ஸையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 17 ஸ்கொயர் யூனிட்ஸ் வருது. அப்போ டோட்டல் ஏரியா என்னன்னா 17 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஜே சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பிக்சரில் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, ஃபுல் ஸ்கொயர் இருக்குது. எத்தனை ஆஃப் ஸ்கொயர் இருக்குது, எத்தனை ஃபுல் ஸ்கொயர் இருக்குன்னு பார்த்துடலாம். ஏரியா கவர்டு பை த ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 8 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஃபுல்லி கவர்டுனா இங்கே இருக்கிறது மட்டும்தான். 1 2 3 4 5 6 7 8 8 மட்டும்தான். ஆஃப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்தீங்களா? 10 ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ 1/2 × 10. அப்போ 1 2 is 2 5 2s are 10. அப்போ 5 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துடும். அப்போ டோட்டல் ஏரியா என்னது? 8 + 5 13 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிற சம்ஸை பார்த்துடலாம். இப்போ சம் கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபிகரில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் மேலே இருக்கிற ஜே வரைக்கும் எழுதியிருக்க மாதிரி ஃபுல் சென்டென்ஸாக எழுதிக்கோங்க சொல்யூஷனை. ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர் ஆஃப் ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் இன்ட்டு 12 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்குது. அப்போ 1 2 is 2 6 2s are 12னு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அப்போ 6 ஸ்கொயர்ஸ்ன்னு ரவுண்டாக கிடச்சிரும். அப்போ டோட்டல் ஏரியா என்னது? 28 + 6 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரிஞ்சதா? இப்போ சம் எல்லு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் எத்தனை ஃபுல்லி ஸ்கொயர் இருக்குது? கரெக்டாக சென்டென்ஸை தான் எழுதிக்கணும் நீங்கள். சொல்யூஷன் 1ன்னு நான் போட்டிருக்கேன் அதை. ஓகேவா? ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 13 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் இன்ட்டு 12 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்குது. அப்போ 1 2 is 2 6 2s are 12னு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ 13 + 6 19 ஸ்கொயர் யூனிட்ஸ். டோட்டல் ஏரியா என்னது? 19 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அது சம் எம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர்லேயும் ஃபுல்லி ஸ்கொயர் இருக்குது, ஆஃப் ஸ்கொயரும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? சொல்யூஷன் எழுதும்போது ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 22 ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 8 இருக்குது. அப்போ 1/2 × 8னா சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is 2 4 2s are 8. அப்போ 4 ஸ்கொயர்ஸ்ன்னு கிடச்சிரும். அப்போ டோட்டல் ஏரியா 22 + 4 26 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிடணும். ஃபைனலாக என் சம் பாருங்கள். இப்படி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபில்லு இருக்குது, ஆஃப் ஸ்கொயர்ஸும் இருக்குது. அப்போ சென்டென்ஸ் என்ன எழுதணும்? சொல்யூஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஏரியா கவர்டு பை ஃபுல்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸ் 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து ஏரியா கவர்டு பை ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 1/2 × 6 இருக்குது. ஸோ 6 சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is 2 3 2s are 6 9 + 3 12. அப்போ டோட்டல் ஏரியா 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? புரிஞ்சதா செல்லமே? இப்போ எக்ஸசைஸ் 14.2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 14.3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம்மு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஹூஸ் டைமென்ஷன் ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 24 சென்டிமீட்டர் அண்டு 18 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கணும் நம்மளுக்கு. ஆனால் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு, 1 மீட்டர்னு வந்திருக்கு. அப்போ
மீட்டர் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 1800 சென்டிமீட்டர்னு ஆயிரும். அப்போ லென்த்து 1800 சென்டிமீட்டர், பிரெத்து 24 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னென்னா L இன்ட்டு பி. லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணிடணும். 1800 இன்ட்டு 24 மல்டிபிள் பண்ணால் 43,200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ இப்போ சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும், இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். இப்போ சம் பி பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் அண்டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட் எழுதிடணும். கிவன் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 16 மீட்டர், பிரெத்து 12 மீட்டர், ரெண்டுமே யூனிட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன L இன்ட்டு பி. அப்போ 16 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணால் 192 வரும். மீட்டர் இருக்கனால மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் அண்டு 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ கிவன் லென்த் வந்து என்ன ஆயிடுது 5 மீட்டர் இன்ட்டு 100 500 சென்டிமீட்டர்னு ஆயிடுது. பிரெத் வந்து 50 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன L இன்ட்டு பி. 500 இன்ட்டு 50, 5 5s are 25, 3 zeros are பெறணும். ஸோ 25,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் வேல்யூவில் எழுதணும், இல்லை ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேவா? சம் டி பார்க்கலாமா? 5 கிலோமீட்டர் அண்ட் 3 கிலோமீட்டர் ரெண்டு யூனிட்டும் ஒன்றா இருக்குது. ஸோ லென்த் வந்து 5 கிலோமீட்டர், பிரெத் வந்து 3 கிலோமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு பி. ஸோ 5 இன்ட்டு 3 ஈக்குவல் 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு ஆன்சர் எழுதிடணும். புரிஞ்சதா எல்லாமே? இப்போ ரெக்டாங்கிள் ஃபார்முலாவில், அதாவது ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்முலாவிலேயே நம்ம 4 சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா அந்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்றது நம்மளுக்கு மெமரைஸ் ஆகும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ரெண்டு எனி 2 லென்த் அண்ட் பிரெத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதனால் என்ன ஸ்ட்ராங் ஆகும் என்னன்னா உங்களோட மல்டிப்ளிகேஷனும் ஸ்ட்ராங் ஆகும், ஃபார்முலாவும் மைண்டில் நிற்கும். ஓகேவா? சம் செகண்ட் பார்க்கலாமா? ரெண்டாவது சம் பார்த்துடலாமா? சம் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஹூஸ் சைட்ஸ் ஆர் கிவன் பிலோ. நம்மளுக்கு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைடோட யூனிட்டே போதும், ஒரு சைடோட அளவே போதும் இல்லையா? அதனால் ஹூஸ் சைட் ஆர் கிவன் பிலோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சம் ஏ பாருங்கள், அதில் ஏபிசின்னு 3 சம் கொடுத்துருக்காங்க. சம் ஏ பாருங்கள் 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் சைடு என்னது நம்ம எழுதிக்கணும். சொல்யூஷன் எழுதும்போது கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும். கிவன் சைடு 17 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா சைடை ஸ்கொயர் பண்ணிடுவோம், அப்படி தான். ஓகேவா? பக்கம் இன்ட்டு பக்கம்னு தமிழில் சொல்லுவோம், சைடு இன்ட்டு சைடு. ஸோ அது சைடு ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ வந்து கிவன் சைடை ஏன்னு வச்சுப்போம். ஸோ அந்த சைடை ஸ்கொயர் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர்னு நம்ம எழுதுவோம் ஃபார்முலா. இந்த இடத்துல நான் சைட் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு சைடுனே கொடுத்துருக்குறாங்களா, அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 டபுள் டைம் மல்டிபிள் பண்ணோன்னா 289 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சம் பி பார்க்கலாம். 20 சென்டிமீட்டர். இவன் சைடு 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு சைடு ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஸோ 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன யூனிட் கொடுத்துருக்குறாங்களோ, இப்போ சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன்சரில் கண்டிப்பாக சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும், இல்லைனா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேவா? இப்போ சம் சி பாருங்கள். சம் சி பார்த்தோன்னா 15 மீட்டர் இன் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை மொத்தமாக ஒரே வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணுமா? அப்போ கிவன் சைடு என்ன சொல்லியிருக்காங்க 15 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 20 சென்டிமீட்டரை டிவைடட் பை 100 இல்லையா? ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டரில். அப்போ நம்ம சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100. அப்போ 15 மீட்டர் இன்ட்டு 20 டிவைடட் பை 100னா 10 கேன்சல் ஆயிரும். 2/10 இருக்கும். 2/10னா 0.2 மீட்டர். ஓகேவா? அப்போ 15 மீட்டர் 0.2 மீட்டர்னு கிடைக்கும். நம்மளுக்கு சைடோட வேல்யூ என்ன வரும்? 15.2 மீட்டர்னு வரும். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா சைடு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு பார்த்தோமா? அப்போ 15.2 ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 231.04 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெசிமலில் மல்டிப்ளிகேஷன் எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சம் 3 பார்த்துடலாம். சம் 3 பார்த்தீங்கன்னா the length and breadth of a rectangle are given in figure. Find its area ன்னு சொல்லிட்டாங்க. ABCDன்னு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. AB 12 சென்டிமீட்டர்,
அப்போ டிசியும் 12 சென்டிமீட்டர், பிசி 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடியும் 8 சென்டிமீட்டர். இதை தான் கிவனில் எழுதிக்கிற போகிறோம். ஆன்சர் ஃப்ரம் த ரெக்டாங்கிள் ஏபிசிடியில் லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் டிசியும் அதான் எழுதியிருக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், பிரெத்து ஏடி ஈக்குவல் டு பிசி 8 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடியோட ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி. ஸோ 12 இன்ட்டு 8, 12 8s ஆர் 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும், இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதணும். ஓகேவா, இந்த மாதிரி எழுதி நீங்கள் சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா, த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் பாட் இஸ் 360 ஸ்கொயர் மீட்டர், இட்ஸ் லென்த் இஸ் கிவன் அஸ் 24 மீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் பிரெத். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்த்து கொடுத்துட்டாங்க, அதோட ரெக்டாங்குலர் பிளாட்டோட ஏரியாவும் கொடுத்தாச்சு, நம்மளை பிரெத் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிரெத் பின்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, கிவன் லென்த் ஈக்குவல் டு 24 மீட்டர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட்டுக்கு வந்து 360 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 360. அப்போ 24b, எல்லுக்கு என்ன வேல்யூ 24 மீட்டர். ஸோ 24 இன்ட்டு பி ஈக்குவல் டு 360. பி மட்டும் வச்சுட்டு 24 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து டிவிஷனில் ஆயிரும். இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணனா பாருங்கள், 360-ஐ 24 ஆல் டிவிஷன் பண்ணியிருக்கோம். 124 is 24, ரிமைனிங் 12, 0 இறக்குவோம். 5 24s are 120, ஸோ 0. அப்போ 15 இல்லையா. அப்போ பிரெத் வந்து என்னது 15 மீட்டர். ஓகேவா, இப்போ ஃபிஃப்த்து சம் பார்த்துடலாமா. த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 24 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பிரெத் வந்து 1/3 ஆஃப் இட்ஸ் லென்த்து. ஓகேவா, அதோட லென்த்தை விட 1/3 ஆஃப் இட்ஸ் லென்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லென்த்து கொடுத்துருவாங்க, பிரெத்து கொடுத்துருவாங்க, நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பின்னு ஃபார்முலா போட்டு பண்ணிடுவோம். இங்கே வந்து லென்த்தை விட பிரெத்து 3ல் 1 பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லென்த் வந்து எல் 24 சென்டிமீட்டர் எழுதிடணும். பிரெத் வந்து நம்மளுக்கு எல் ஆஃப் 1/3. அப்போ 24 இன்ட்டு 1/3 சிம்பிளிஃபை பண்ணால் 8 சென்டிமீட்டர். அப்போ பிரெத் என்னது 8 சென்டிமீட்டர். 8 இப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரெத்து 1/3 ஆஃப் லென்த்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1/3 பிரெத்து கிடையாது, 1/3 ஆஃப் லென்த் அப்படின்னா 3ல் 1 பங்கு. லென்த்து மாதிரி 3ல் 1 பங்கு 24. அப்போ 3 24 இல்லையா. அப்போ 8 3ல் 1 பங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 24ன்றது முழுசாக 3 பாட்டு, அதில் ஒரு பாட்டு தான் பிரெத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 24 இன்ட்டு 1/3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரெத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா எல் இன்ட்டு பின்னு தெரியும். 24 இன்ட்டு 8 192. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்யூஷன் எழுதி முடிக்கணும். எக்ஸசைஸ் 14.3ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். த லென்த் ஆஃப் அ ரூம் are 18 meter and 8 meter respectively. Find the cost of covering the floor with vinyl sheet at the rate of rupees 100 per square meter. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ரூமோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அந்த ரூம் அப்போ எப்படி இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் ரூமாக இருக்குது. ஓகேவா, அதுக்கு வந்து எந்த ஷீட்டால், ஒரு வினைல் ஷீட்டால் அதுக்கு அதோட ஃப்ளோரை வந்து கவர் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு rupees 100 ஆகுது. அப்போ எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த காஸ்ட்டை மல்டிபிள் பண்ணிடணும். அப்படி தானே. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் த ரூம் லென்த்து கொடுத்துட்டாங்க 18 மீட்டர், த ரூம் பிரெத்து கொடுத்துட்டாங்க 8 மீட்டர். ஏரியா ஆஃப் த ரூம் என்னது, ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்ட்டு பி. அப்போ 18 இன்ட்டு 8, 18 8s ஆர் 144 ஸ்கொயர் மீட்டர். அப்போ காஸ்ட் ஆஃப் வினைல் ஷீட் ஃப்ளோரிங்க்கு வந்து எவ்வளோ ஆகுது, பெர் மீட்டருக்கு ₹100. இங்கே எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது, 144 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அப்போ காஸ்ட் ஆஃப் த 144 ஸ்கொயர் மீட்டர் வினைல் ஷீட் ஃப்ளோரிங் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 144 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும், ₹14,400 வரும். ஓகேவா, நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காது, அதான் நான் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கவரிங் த ஃப்ளோர். ஓகேவா, அப்போ எவ்வளோ காஸ்ட் வருது, ₹14,400 எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம 7th சம் பார்க்கலாம். The length and breadth of a wall are 6 meter and 3.5 meter respectively. Find the cost of covering with the wallpaper at the rate of ₹25 per square meter. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க 7th சம். இந்த சம்மு பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்தும் கொடுத்துருக்கனாலே அது ரெக்டாங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அது வால் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாலை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு வால்பேப்பர் ஓட்டுறாங்களாம். அதுக்கு வந்து ₹25 பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு ஆகுதான். அப்போ பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு ₹25னா நம்ம எத்தனை ஸ்கொயர் மீட்டர் மொத்தமானதை கால்குலேட் பண்ணணும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோமா. கிவன் த வால் லென்த்
என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். L = 6 மீட்டர். the wall breadth B = 3.5 மீட்டர். ஏரியா ஆஃப் த வால் கண்டுபிடிக்கணும். L × B ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 × 3.5. 3.5 35னு ஹோல் நம்பரை எடுத்துக்கிட்டு 35 6 are 210. 1 பாயிண்ட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 21.0ன்னு வரும். அப்போ 21 ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஏரியா என்னது 21 ஸ்கொயர் மீட்டர். பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு காஸ்ட் எவ்வளோ? இப்போ காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் வால்பேப்பருக்கு ₹25னா காஸ்ட் ஆஃப் 21 ஸ்கொயர் மீட்டர் வால்பேப்பருக்கு 25 × 21 மல்டிபிள் பண்ணனா 25 21 சார் 1 5 is 5 1 2 is 2 2 5 are 10 ரிமைண்டர் 1 2 2 சார் 4 + 1 5 525ன்னு ஆட் பண்ணால் வந்துடுது. அப்போ ₹525 ஓகேவா. 25 21 சார் 525. அப்போ எவ்வளோ ரூபா தேவைப்படுது? ₹525 தேவைப்படுது. இதான் நம்ம 7th சம்க்கு சொல்யூஷன் எழுதி முடிக்கணும். இப்போ 8th சம் பார்த்துடலாமா? இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா the length and the breadth of rectangular platform are 12 meter and 7 meter 50 centimeter respectively. Find its area in square meters. அவ்வளோதான், ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெறும் மீட்டர் இல்லாமல் சென்டிமீட்டரும் ஒரு யூனிட்டாக வந்திருக்கு. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் டாஸ்க்கு. கொடுத்துருக்கதை எழுதிடுவோம். given length L = 12 மீட்டர், breadth 7 மீட்டர் × 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் டோட்டலாக மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணணுமா? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் ஃபார்முலா தெரியும். ஆனால் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மீட்டர் ஆகும்? அப்போ 1/100 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆயிரும்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. சேம் அதே தான் ஃபார்முலாலையும் 1/100 மீட்டர்னு ஆயிரும். இப்போ மீட்டராக பண்ணணும்னா என்ன பண்ணோம்? 1/100. இப்போ 50 100ன்னு பண்ணிடுறோம். 100 பண்ணால் மீட்டர். அப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். 5/10 இருக்கும். 5/10 சிம்பிளிஃபை பண்ணால் 0.5 மீட்டர்னு வந்துடும். அப்போ 7 மீட்டர் 0.5 மீட்டர் ஆட் பண்ணோன்னா 7.5 மீட்டர். ஓகேவா. 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது? 7.5 மீட்டர். சில பார்த்தோன்னே இது தெரியணும். அந்தளவுக்கு நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே இது என்ன ஆகும்? 0.5 ஆயிரும். ஸோ 7.5 மீட்டர்னு ஆகும் அப்படின்றது தெரியணும். இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்னது? ஃபார்முலா L × B. ஸோ 12 × 7.5 மல்டிபிள் பண்ணோன்னா 90. ஓகேவா. அதாவது 75 ஹோல் நம்பர் ஆக்கி 75 12 சார் மல்டிபிள் பண்ணோம்னா 900ன்னு வரும். 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 90.0ன்னு வரும். அப்போ 90 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. நம்மளுக்கு இந்த கொஷினில் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 90 ஸ்கொயர் மீட்டர் ஆன்சர். ஓகேவா. இப்போ 9th சம் பார்க்கலாம். ஏ ரூம் இஸ் 8 மீட்டர் லென்த்து. ஓகேவா. அந்த ரூம் எப்படி இருக்குது? 8 மீட்டர் லாங்காக இருக்கான் அண்ட் 5 மீட்டர் வைடு. அப்போ இந்த இடத்துல லாங் வைடுன்னு கொடுத்தா என்ன? லாங்னா லென்த்து, வைடுனா பிரெத்து. ஓகேவா. இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷனாக கொடுப்பாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பிக்சரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் கார்பெட் ஆஃப் அ சைடு. ஓகேவா. சைடு 3 மீட்டர். அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு ஸ்கொயர் கார்பெட் போட்டிருக்காங்க. எத்தனை மீட்டருக்கு? 3 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் கார்பெட் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இஸ் லைட் ஆன் த ஃப்ளோர் அஸ் சோன் அஸ் த ஃபிகர். இந்த ஃபிகர் மாதிரி இருக்குது. த ஏரியா ஆஃப் அ ஃப்ளோர் விச் இஸ் நாட் கார்பெட்டட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கார்பெட் இல்லாத ஏரியாவோட அளவை கேட்டிருக்காங்க. கார்பெட் போட்ட ஏரியாவோட மிச்சம் இருக்கிற ரிமைனிங் ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம ரூமோட ஏரியா தெரியணும். அடுத்து கார்பெட்டோட ஏரியா தெரியணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நாட் கார்பெட்டட் ஏரியா கிடச்சிரும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் லென்த் 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிடுவோம். பிரெத் வைடுன்றது பிரெத் 5 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். L × B. இப்போ 8 × 5. ஸோ 5 8s are 40 மீட்டர் ஸ்கொயர். 40 மீட்டர் ஸ்கொயர்ன்றது அந்த ரூமோட டோட்டல் ஏரியா. அப்போ அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கார்பெட்டோட ஏரியா நம்மளுக்கு வேணும்ல. அப்போ அது ஸ்கொயர் கார்பெட்டுன்னு சொல்லியாச்சு. த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கார்பெட் ஸ்கொயர் கார்பெட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா சைடு ஸ்கொயர் இல்லையா. பக்கம் இன்ட்டு பக்கம்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 3 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9. அப்போ 9 ஸ்கொயர் மீட்டர். அப்போ டோட்டல் நாட் கார்பெட்டட் ஏரியா தான் நம்மளுக்கு சொல்யூஷன் தேவை. அப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஏரியா ரூமோட ஏரியாவிலேருந்து அந்த கார்பெட்டோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? நாட் கார்பெட்டட் ஏரியா கிடச்சிருமா? அப்போ 40 - 9 = 31 ஸ்கொயர் மீட்டர் தான் என்னது? நாட் கார்பெட்டட் ஏரியா. புரியுதா உங்களுக்கு இந்த சம்மு? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 10th சம் தான் பார்க்க போகிறோம். 4 grass beds each dimensions 3 meter and 1 meter are dug inside a square park of length 6 meter. Find the area of the remaining part of the park. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா
4 கிராஸ் பெட்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் அதை 3x1 மீட்டர்ன்ற இதில் வந்து டக் பண்ணியிருக்கிறதுங்களாம். ஓகேவா? எங்கே? அந்த பார்க்குக்குள்ளே. சரியா? டக் இன்சைடு ஸ்கொயர் பார்க், அந்த பார்க்குக்குள்ளே. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கிராஸ் பெட்ஸோட இந்த ஸ்கொயர் பார்க்ஸ் போக ரிமைனிங் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்களா பார்க்கோட ஏரியா. வெறும் 6 மீட்டர் மட்டும் தான் அது ஸ்கொயர் பார்க். ஓகேவா? இங்கே வந்து டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர் × 1 மீட்டர்னா அப்போ அந்த கிராஸ் பெட் ஒரு பெட்டோட சைஸ் என்ன ஆகுது? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா 3 மீட்டர் × 1 மீட்டர்ன்ற ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து இது 3 மீட்டர் இருக்குது, இங்கே இது 1 மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் வச்சுருக்குறாங்களாம். 6 மீட்டர் உள்ள ஒரு ஸ்கொயர் பார்க்கில் வந்து ஒரு ரெக்டாங்குலர், ஏன்னா 3 மீட்டர் × 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த மாதிரி ஒரு கிராஸ் பெட் இருக்குது. சரியா? இது எப்படி இருக்குது? இங்கே 3 மீட்டர் இருக்குது, இங்கே 1 மீட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிராஸ் பெட்டை இன்சைடெல்லாம் இருக்குது. அது போக மிச்சம் ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க். இதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சொல்யூஷன் பார்த்துடலாமா? அப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்? இந்த ரெக்டாங்குலர் ஏரியா தெரியணும், அப்புறம் ஸ்கொயரோட ஏரியா தெரியணும். இந்த ரெக்டாங்குலர் அந்த கிராஸ் பெட்ஸோட ஏரியாவும் அந்த பார்க்கோட டோட்டல் ஏரியாவும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து கிராஸ் பெட் ஏரியாஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற பார்க் ஏரியாவோட சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏரியா ஆஃப் 1 கிராஸ் பெட். 1 கிராஸ் பெட் என்னது? 3 மீட்டர் × 1 மீட்டர். அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? 4 கிராஸ் பெட் சொல்லியிருக்காங்களா? இது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா பெரிய ஸ்கொயராக இருந்துருக்கீங்க. அது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கிராஸ் பெட்டோடது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி 4 கிராஸ் பெட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால உள்ளுக்குள்ளே மொதல் பிக்சர் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு காமிச்சேன். அது ஒன்றுக்குள்ளேயும் ஒரு கிராஸ் பெட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது? L×P. 3 × 1 3 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒரு கிராஸ் பெட்டோட ஏரியா வந்து 3 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு 4 கிராஸ் பெட் வந்திருக்கா. அப்போ வந்து த டோட்டல் ஏரியா ஆஃப் த கிராஸ் பெட் வந்து 4 × ஏரியா ஆஃப் த 1 கிராஸ் பெட். இப்போ 4 × 3 12 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பார்க், அந்த ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய பார்க்கோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்த்தா சைட் ஸ்கொயர் தானே ஃபார்முலா. 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் வந்து 36 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 36 மீட்டர் ஸ்கொயர் இருக்கா. இதுதான் டோட்டல் ஏரியா ஆஃப் த பார்க். இதிலேருந்து நம்ம அந்த கிராஸ் பெட்டோட ஏரியா பார்க்க மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க் கிடச்சிரும். ஸோ therefore the remaining area of the park equal to 36 minus 12 meter square equal to 36ல 12 போயிடுச்சுன்னா 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் புரியுதா செல்லமே? வாங்க நம்ம 11th சம் பார்க்கலாம். இப்போ 11th சம் பார்த்தோம்னா Mrs. Sinha wants to cover the floor of her kitchen with tiles. ஓகேவா? The length and the breadth of the kitchen are 5 meter and 3 meter respectively. The length and the breadth of each tile are 20 centimeter and 15 centimeter respectively. Find the number of tiles required to prove the floor. To pair the floor. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு கிச்சன் இருக்கா. அந்த கிச்சனுக்கு டைல்ஸ் வைக்க போகிறாங்க. அந்த டைல்ஸ் எப்படி இருக்குது? அவங்க வந்து அந்த ஃப்ளோரில் கிச்சனில் டைல்ஸ் படிக்கலான்னு இருக்கிறாங்க. அதோட லென்த் வந்து 5 மீட்டர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ரூம் இல்லையா. அப்போ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஈச் 20 சென்டிமீட்டர். இது வந்து என்னது அப்படின்னா ஒரு டைலோட ஒரு டைல்ஸ்க்கான லென்த்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 மீட்டர் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்னு டைல்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது ரெண்டையும் பார்த்துட்டு இதில் டோட்டலாக நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்த்துடலாம். கிவன் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர், பிரெத் வந்து 3 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த கிச்சன் என்னது? L×B = 5 3s are 15 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எகைன் என்னது? ஒரு டைல்ஸோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர். நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 20/100. ஏற்கனவே சொன்னோம் 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர் என்ன ஆயிரும்? 100 வந்து மீட்டரில் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் டிவைடர் ஆயிரும். உனக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். போய் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 20/100 0 0 கேன்சல் ஆயிரும். 2/10 இருக்கும். அப்போ 0.2 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் வந்துருமா? அப்போ லென்த் என்னது? ஒரு டைலோட லென்த் 0.2 மீட்டர். பிரெத் வந்து 15 சென்டிமீட்டர். சேம் 15/100 2 டிஜிட் முன்னாடி ஃபுல் புள்ளி வைப்போம். அப்போ 0.1
0.15 மீட்டர். ஓகேவா? ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து L into B 0.2 into 0.15 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 15 2 13 நம்மளுக்கு தெரியும். இங்கே 3 டிஜிட் முன்னாடி இங்கே ஒரு 2 டிஜிட் இங்கே ஒன்று 1. அப்போ 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கும் போது 0.03 மீட்டர்னு வரும். 0.03 மீட்டர் எப்படி வரும் பாருங்கள். 15 3s are 13 நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ 30. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 டிஜிட் இங்கே ஒரு 1 டிஜிட் இருக்குது. அப்போ மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ முன்னாடி ஒரு 0 சேர்த்து முன்னாடி ஒரு புள்ளி வைப்போம். அப்போ 0.030 வரும். கிளாஸில் வர 0 நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. 0.03 தான் ஆன்சர். அப்போ ஏரியா ஆஃப் த ஒரு டைலோட ஏரியா எவ்வளவு? 0.03 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ரெக்யூர் டைல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 15 ஸ்கொயர் மீட்டருக்கு, அதாவது 15 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு டைல்ஸ் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 15 divided by 0.03. இப்போ எப்படி இங்கே வந்து டெசிமலில் இருக்கா? அப்போ இதை எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 2 டெசிமல் இருக்கா? அப்போ வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிடுவோம். இதே ஏதோ 1 டெசிமல் இருந்துச்சுன்னா, அதாவது 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 இருக்கும்போது ஒன்றுக்கு மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. நியூமரேட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னாலும் சரி, டினாமினேட்டரில் கன்வெர்ட் பண்ணணும்னாலும் சரி, ரெண்டையுமே நியூமரேட்டர் வித் டினாமினேட்டர் ரெண்டையும் போத் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மேலே கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1500 1500 ஆயிரும். 0.03 into 100னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிரும். அப்போ 3ன்னு ஹோல் நம்பராக நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன் இது அப்படி பண்ணுறோன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், அதை ஹோல் நம்பர் ஆக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். அப்போ 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 500 டைல்ஸ். அப்போ அந்த ரூமுக்கு அந்த கிச்சனுக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்? 500 டைல்ஸ் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்யூஷனும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12th sum. Find the cost of fencing a rectangular field of dimensions 46 meter by 24 meter at the rate of rupees 3 per meter. Find the cost of leveling the field at the rate of 6 per square meter. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டுன்னு தெரியுது. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டுக்கு 2 விஷயம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஃபென்சிங் பண்ணுறாங்க, இன்னொன்று லெவலிங் பண்ணுறாங்க. இப்போ ஃபென்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டை சுற்றி என்ன பண்ணுறாங்க? ஃபென்ஸ் பண்ணுறாங்க, வேலி போடுறாங்க. அப்போ ரெக்டாங்குலர் ஃபீல்டை சுற்றி வேலி போடுறது சுற்றளவு இல்லையா? அப்போ பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அந்த பெரிமீட்டருக்கு என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ருப்பீஸ் வந்து பெர் மீட்டருக்கு 3 rupees. ஓகேவா? அதுக்கப்புறம் லெவலிங்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா. ஓகேவா? அதே ரெக்டாங்குலர் ஃபீல்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதை லெவல் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதான்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 6 rupeesனா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா டோட்டலுக்கும் எவ்வளோ ருப்பீஸ் செலவாகுதுன்றதை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு சம்மு? இப்போ இந்த 2 விஷயம் பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியாவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தனியாக காஸ்ட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபென்சிங் பண்ணுறதுக்கு, அடுத்து லெவலிங் பண்ணுறதுக்கு தனியாக காஸ்ட் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபென்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்க போகிறோம், லெவலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். பெரிமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எப்போவுமே கொடுத்துருக்கதை ஃபஸ்ட் எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன். கிவன் லென்த் ஈக்குவல் டு 46 மீட்டர், breadth equal to 24 meter. Perimeter of the rectangular field 2 into L plus B formula. ஓகேவா? 2 into length plus breadth. இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணிக்கணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 7 2s are 14. அப்போ 140 மீட்டர். ஓகேவா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு எவ்வளவு? 140 மீட்டர். அப்போ காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஃபென்சிங்க்கு ₹3 வருது. ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் 140 மீட்டர் ஃபென்சிங்க்கு எவ்வளோ வரும்? 3 into 140 ₹420 வரும். ஓகேவா? அடுத்து எகெயின் என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சோன்னா L into B. லென்த் என்னது? 46, பிரெத் வந்து 24. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 1104 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு லெவலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு ₹6னா 1104 மீட்டர் ஸ்கொயருக்கு லெவலிங் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு அதோட மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணால் 6 4s are 24, 16 is 6, 16 is 6. அப்போ ₹6624 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லிட்டாங்கன்றதையும்
புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ சம் 13 பார்த்தோன்னா, த சென்டர் ஆஃப் வால் இஸ் ஆக்குபைடு பை அ மிரர். ஓகே, ஒரு வாலோட சென்டரில் வந்து ஒரு மிரர் ஆக்குபை பண்ணியிருக்கான். த ரெஸ்ட் ஆஃப் த வால் இஸ் கவர்டு பை டைல்ஸ். அந்த மிரருக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்கான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டைல்டு போர்ஷன் பை ரெஃபரிங் டு த கிவன் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வால் அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஒரு மிரர் இருக்குது. இப்போ வாலோட அளவு நம்மளுக்கு கொடுத்தாச்சு, மிரரோட அளவு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாலோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள். 2.2 மீட்டர் லென்த்தும் 1.4 மீட்டர் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. மிரருக்கு அதே மாதிரி 1 மீட்டர் லென்த்து 60 சென்டிமீட்டர் பிரெத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம சம்மில் பார்த்துடலாமா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் வால் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஏரியா ஆஃப் வால் கண்டுபிடிச்சிட்டு மிரரோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஏரியா, அதாவது வாலோட ஏரியாவிலேருந்து மிரரோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் டைல்டு போர்ஷன் பை ரெஃபரிங். அப்போ வந்து அது மைனஸ் பண்ணிட்டோம்னாலே டைல்டு போர்ஷன் எவ்வளவு அப்படின்றது வந்துடும்ல. புரியுது உங்களுக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சம் பண்ணியிருக்கிறோம். இந்த 14.3ல் இருக்கக்கூடிய ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ பாருங்கள், ஃபிகர் பார்த்து தான் எழுத போகிறோம். கிவன் லென்த் வந்து 2.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க வாலோட லென்த்து. ஓகேவா? பிரெத் வந்து 1.4 மீட்டர். அப்போ த ஏரியா ஆஃப் வால் எவ்வளவு? L இன்ட்டு பி 2.2 இன்ட்டு 1.4 மல்டிபிள் பண்ணோன்னா இப்போ ரவுண்டடாக தான் 22 14 இருந்தால் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே ஒரு 1 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட். அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ 08க்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டோம். இப்போ 22ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் 308ன்னு கிடைக்கிது. ஓகேவா? அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த வால் என்னது? 3.08 மீட்டர் ஸ்கொயர். எகெயின் என்ன பண்ணுறோம், மிரரோட ஏரியா கண்டுபிடிக்கணுமா? அப்போ லென்த் ஆஃப் த மிரர் வந்து 1 மீட்டர், பிரெத் வந்து 60 சென்டிமீட்டர். அப்போ 60 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். 2 0 இருக்கனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 0.6 மீட்டர்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் த மிரர் பார்த்தோன்னா L இன்ட்டு பி. அப்போ 1 இன்ட்டு 0.6ன்னு மல்டிபிள் பண்ணோன்னா லென்த் 1 மீட்டர், பிரெத் வந்து 0.6 மீட்டர். மல்டிபிள் பண்ணால் 0.6 மீட்டர் ஸ்கொயர் தான் கிடைக்கிது. அப்போ டோட்டல் டைல்டு ஏரியா எக்ஸ்க்ளூடிங் த மிரர். ஓகேவா? அப்படி எழுதலாம். இல்லை இங்கே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ஏரியா ஆஃப் த டைல்டு போர்ஷன். ஓகேவா? த ஏரியா ஆஃப் த டைல்டு போர்ஷன் என்னது? டோட்டல் ஏரியா ஃபஸ்ட்டு வாலோட ஏரியா மைனஸ் மிரரோட ஏரியா. 3.08 மைனஸ் 0.6ன்னு மைனஸ் பண்ணிட்டோன்னா 2.48 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். புரிஞ்சதா செல்லமே? 14th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் பை த ஸ்ப்ளிட்டிங் தம் இன்டூ ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபிகரில் நிறைய யூனிட்ஸும் அளவும் கொடுத்துருக்குறாங்க. அதை என்னவா ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை? ஒன்று ரெக்டாங்கிளாக இல்லை ஸ்கொயராக ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ஏரியா கண்டுபிடிங்க, டோட்டல் ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபிகர். இப்போ இது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் உயரமாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுதுல உங்களுக்கு, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஸ்கொயர் ஆகும். திருப்பி இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரும், இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி வரும் இந்த பிக்சர். அப்போ அப்படி பார்த்தோன்னா டோட்டல் ஏரியா எப்படி எழுதுவோம்னா 4 மீட்டர், இங்கே 1 மீட்டர் இருக்கா. அப்போ 4 இன்ட்டு 1 லென்த்து இன்ட்டு பிரெத்து தானே. அப்போ 4 இன்ட்டு 1. அடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர் வருதா. இப்போ இங்கே 2 மீட்டர், இது ஃபுல்லாகவே 2 மீட்டர்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி இங்கே 1 மீட்டர் போயிடும். மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது இங்கே 1 மீட்டர். புரியுதா உங்களுக்கு? சம்மில் இது 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம ஒரு ரெக்டாங்கிளில் இங்கே ஒரு பாதி பாட்டு பிரிச்சிட்டோம். அப்போ இங்கே ஒரு 1 மீட்டர் போயிடும், இங்கே ஒரு 1 மீட்டர். அப்போ தான் அது டோட்டல் 2 மீட்டர். ஸோ அப்போ 1 மீட்டரா, அப்போ 1 ஸ்கொயர். ஸ்கொயர்னால் என்னது? ஏரியா கண்டுபிடிக்கிறது சைடு ஸ்கொயர் தானே, அதனால் 1 ஸ்கொயர். அடுத்து திருப்பி இங்கே பாருங்கள், இது டோட்டல் என்ன லென்த்து சொல்லியிருக்கிறோம்? 2. ஓகே, அது 2 மீட்டர். இங்கே ஒரு 1 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 1 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர். தென் இந்த இது பார்க்கணும். இங்கே வந்து என்னது? ரெக்டாங்குலர் பார்க்கும்போது இது டோட்டலாக 2 மீட்டர், லென்த்து 2 மீட்டர், பிரெத்து 1 மீட்டர். ஸோ அப்போ 2 இன்ட்டு 1. புரிஞ்சுதா? திருப்பி இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் வரும்னு சொன்னேன்னா அப்போ அது 1 மீட்டர். அப்போ 1 ஸ்கொயர். சைடு ஒரு ஸ்கொயர் 1 தானே வருது. அப்போ 1 ஸ்கொயர். திருப்பியும் சேம் இதே பாட்டு தான் இங்கே ரிப்பீட்டட் ஆக போகுது. அப்போ 2 இன்ட்டு 1
ஓகேவா? திருப்பி இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், அது வந்து 1 ஸ்கொயர். அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் வரும், இந்த ரெக்டாங்கிள் வரும். இந்த ரெக்டாங்கிள் வரும்போது திருப்பி 4 × 1. அப்படியே இந்த பிக்சர் தான் சேம் இல்லையா? ஒரு சிமிலர் பிக்சராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். ஒரு ரெக்டாங்கிள், அதோட ஏரியா, அடுத்து ஸ்கொயரோட ஏரியா, அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் ஸ்கொயர், திருப்பி ஒரு ரெக்டாங்கிள், அது மாதிரி வந்துடுது. இப்போ இது நான் பாருங்கள், 4 1 is 4, 1 ஸ்கொயர் 1 தான், 2 × 1 2, 1 ஸ்கொயர் 1, 2 × 2, 2 × 1 1, 2 × 1 2, 1 ஸ்கொயர் 1, 4 × 1 4. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோமா? 4 + 1 5, 5 + 2 7, 7 + 1 8, 8 + 2 10, 10 + 1 11, 11 + 4 4 15. ஸோ 15 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த ஃபிகருக்கு அவங்க சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சி டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் ஃபிகர் பார்க்கலாம். இப்போ பியோட ஃபிகர் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அடுத்து இங்கே பார்க்கும்போது எல்லாமே ரெக்டாங்கிளாகவே தெரியுது. இப்போ இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிளாக நம்ம பிரிச்சுட்டோன்னு வைங்க. 4 மீட்டர் சொல்லியாச்சா? 4 மீட்டர். அப்போ இங்கே இதுக்கு ஒரு பார்ட் போடுவோம், இது வரைக்கும். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக 4 மீட்டர் 1 மீட்டர். அப்போ லென்த் வந்து 4 மீட்டர், பிரெத்து 1 மீட்டர். அப்போ 4 × 1 எழுதுவோமா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் × 1 மீட்டர். அப்போ 3 × 1. திருப்பி அகைன் இங்கே 4 மீட்டர் × 1 மீட்டர், 4 × 1. 3 ரெக்டாங்கிளாக பிரிஞ்சிருக்கா? அப்போ 4 1 is 4, 3 1 is 3, 4 1 is 4. ஆட் பண்ணால் 11 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? செகண்ட் ஃபிகர் ஈஸியாக இருக்குல்ல? மூணுமே ரெக்டாங்கிளாக தான் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபிகர் சியை பார்க்கலாம். 3 மீட்டர் இருக்குது, 2 மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபிகராக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக இது ஃபுல்லாகவே. இப்போ இதோட லென்த் என்னது? இங்கே 3 மீட்டர்னா இதுவும் 3 மீட்டர் தானே, சேம். இங்கேயும் போட்டோம்னா இதுவும் 3 மீட்டர் தான். அப்போ இது டோட்டலாக ஒரு ரெக்டாங்கிளாக கிடச்சிருச்சா? அப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மீட்டர் + 3 மீட்டர் + 2 மீட்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3 + 2 5, 5 + 2 7. டோட்டலாக இதுக்கு 7 மீட்டர் வந்துடுதா? பிரெத் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர். ஓகேவா? அப்போ லென்த்து 7 மீட்டர், பிரெத்து 3 மீட்டர் எழுதியாச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிள், 3 மீட்டர் லென்த்து, 2 மீட்டர் பிரெத்து. அப்போ 3 × 2. சேம் அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, 3 மீட்டர் லென்த்து, 2 மீட்டர் பிரெத்து, 3 × 2. ஓகேவா? அப்போ 7 3s are 21, 3 2s are 6, 3 2s are 6. எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 21 + 6 27, 27 + 6 33, 33 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 14.3ல் எல்லா சம்மும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.